ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ எட்டி கை வைக்கும் தூரத்தில்தான் நான் இருக்கிறேன். நீ எப்போது வேண்டுமென்றாலும் காணலாம். நான் உனக்கு ஏமாற்றம் அளிக்க மாட்டேன். உன் கோரிக்கைகளை நிச்சயம் நிறைவேற்றுவேன். எத்தனை முறை கீழே விழுந்து எழுந்தாலும் மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நின்றுவிடு. தோல்விகளை சந்தித்ததால் தோல்வி என்று அர்த்தம் கொள்ளாதே. இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய் என்று நம்பு. அதுதான் அதற்கான அர்த்தம். தொற்று போய் விட்டோமே என்று மனம் குறுகிய நிலைக்கு செல்லாதே. வாழும் வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது இயற்கைதான். எக்காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்தும் நீ விலக நினைக்காதே. உன்னோடு நான் இருக்கிறேன். உன்னுடைய எல்லா முயற்சியிலுமே நான் இருப்பேன். எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் நீ தெரியப்படுத்து. இன்று நீ அனுபவித்து கொண்டிருக்கும் வாழ்க்கை நான் உனக்கு ஆசீர்வதித்து கொடுத்தது. உனக்கு தகுதியான வாழ்க்கையை வழங்கி வழிநடத்தி நான் அழைத்து வந்திருக்கிறேன். தற்போதைய நிலை, இதற்கு முன்பு இருந்த நிலை, நான் அனுபவித்து வந்த வாழ்க்கையை எப்போதும் எந்த சூழ்நிலையிலுமே நீ மறவாதே. முடிந்ததை தேடிச் சென்று எல்லோருக்கும் உதவிடு. பசியில் இருப்பவனை கண்டவுடன் உடனே சென்று கொடுத்திடு. யாரையும் மனதால் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ள நினைக்காதே. தான் என்ற கர்வத்தை விட்டுவிடு. எந்த சூழ்நிலையிலும் உன்னை மறவாமல் உன்னை பாதுகாத்து உன்னை நிச்சயம் அனைத்திலும் இருந்து விடுவித்து உன்னை உயர்த்தி நான் பார்க்கப் போகிறேன். கலங்காதே. அனைத்திலும் இனி உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கப் போகிறது. அனைத்திலும் வெற்றி பெறப் போகிறாய். நீ காத்திரு. என்னை சரணாகதி அடைந்து விட்டாய் அல்லவா? நான் உன்னை பார்த்து கொள்கிறேன். நீ பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு இரு. நான் இருக்கிறேன் உனக்கு நிழலாக. நீ எங்கு சென்றாலும் உன் கூடவே வருவேன். நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெற வைக்கப் போகிறேன். நிச்சயம் நீ பெறுவாய். நீ இழந்ததை விட பல மடங்கு நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன். கலங்காமல் இரு. உனக்கு இன்று சத்தியம் செய்து தருகிறேன். நீ இழந்ததை மீட்டு தருவேன் என்று. நீ நினைத்தது அப்படியே நடக்கும். திடீரென்று ஒரு வசந்த காலம் உனக்கு வரும். எப்போது வேண்டுமானாலும் வரும். எந்த நொடியில் வேண்டுமானாலும் வரும். அதுக்கு நீ தயாராக இருக்க வேண்டும். முதலில் உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும். எனது திட்டப்படியே அனைத்தையும் நான் கையாண்டு கொண்டிருக்கிறேன். ஏதோ தவறு நடக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் எல்லாம் சரியாக நடக்கும். எல்லாம் நல்ல நேரத்திற்காகவே காத்திருக்கிறது. நீங்களும் காத்திருங்கள். உங்களுடைய நல்ல நேரம் ரொம்ப தூரம் இல்லை. வெகு விரைவில் உன் பக்கத்திலேயே வந்துவிட்டது. அப்பா, நான் சொல்கிறேன், நிச்சயம் நடக்கும். உன்னுடைய பாரங்களை எல்லாமே எனது பாதத்தில் நீ சமர்ப்பித்து விடு. இன்று இரவுக்குள் 2 நிமிடம் இதை முழுமையாக கேள். நாளைய விடியலில் நல்ல செய்தியை நீ கேட்பாய். அதனால் எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு. வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் இப்போது உனக்கு கைகூடி வரப்போகிறது. நீ துயரத்திலிருந்து விடுபட போகிறாய். நீ வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்துவிடு என் தங்கமே. உனது வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு. ஒரு நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு அளிக்கப் போகிறேன். வருத்தப்படாமல் பொறுமையாக இரு. கர்ம வினை எல்லாமே இப்பொழுது நீ அனுபவித்து வந்து கொண்டிருக்கிறாய். பல இழப்புகளை எல்லாமே சந்தித்து விட்டாய். உனது வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போவது யார் என்று நினைக்கிறாய்? நான் தான். உனது வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கப் போகிறேன். உனது வாழ்க்கை முழுவதுமே என்னுடைய பொறுப்பாக நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். உன்னுடைய வம்சாவளியே நன்றாக இருக்கப் போகிறது. நீ கேட்கும் பொழுது உனக்கு நான் அதை அள்ளி அள்ளி தரப்போகிறேன். நீ எப்போது என்னிடம் வந்து கேட்பாய் என்று எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேன். இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை. எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உன்னுடைய நற்குணம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நீ மிகவும் நல்ல பிள்ளை. உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு. தன்னம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே. நான் இருக்கிறேன். உனக்கான இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு. உனக்கு துணையாக நான் இருப்பேன். உன் கஷ்ட காலங்கள் எல்லாமே முடிந்துவிட்டது. நீ இழந்த அனைத்துமே உன்னிடம் வந்தடையும் நேரமும் வந்துவிட்டது. இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்புடன் நீ அமுது படைத்தாய் அல்லவா?
அப்படி இருக்கும்போது உன்னை நினைத்து நான் கண்களில் கண்ணீர் அருவியாக பெருகி உன்னை பார்த்து கொண்டிருந்தேன். பொழுது மற்றவர்களுக்கு உதாரணமாக போகின்றது. நீ விதைத்த நல்ல செயல்கள் எல்லாமே இப்போது விதைக்கத் தொடங்கிவிட்டன. நல்ல விருட்சமாக வளர்ந்து விட்டது. அது கனி கொடுக்கும் காலமும் வந்து விட்டது. அது என்னுடன் சேர்ந்து நீ ருசிக்க தயாராக இரு தங்கமே. உன் குடும்பம் என்றுமே சீரும் சிறப்புடன் இருக்கும். நன்றாகவே இருப்பீர்கள். நீங்கள் வாழையடி வாழையாக சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள். நன்றாகவே இருப்பீர்கள். நீங்கள் இதை 2 நிமிடம் மட்டும் நன்றாக கேட்டு தெரிந்து கொள். உனக்கு நல்ல செய்தி விடியும் பொழுதில் கிடைக்கும். இது குருவின் அருட்பார்வை. குருவின் அருட்பார்வை எப்படி கிடைக்கும்? ஒரு சிறு கதை. நாரதருக்கு ஞானிகளின் அருட்பார்வைக்கு பலன் உண்டா என்ற சந்தேகம் வர அவர் கிருஷ்ணனிடம் கேட்டார். பரமாத்மா, கிழக்கு திசையில் ஓர் குப்பை மேடு இருக்கின்றது. அங்கு ஓர் புழு இருக்கின்றது. அதனிடம் கேள் என்றார். நாரதரோ அவ்விடம் சென்று குப்பை மேட்டில் உள்ள புழுவை பார்த்து அந்த கேள்வியை கேட்டார். உடனே அந்த புழு ஒரு துள்ளி குதித்து கீழே விழுந்து இறந்தது. வருத்தத்துடன் கிருஷ்ணரிடம் இதை கூற அவர், அப்படியானால் மேற்கு திசையில் கோவில் கோபுரத்தில் வசிக்கும் புறாவினை சென்று கேட்டுப்பார் என்றார். அவரும் நாரதரும் ஆவலுடன் அப்புறாவிடம் சென்று அந்த கேள்வியை கேட்டார். உடனே புறா தன் சிறகை படபட என்று அடித்துவிட்டு நாரதரின் பாதங்களில் விழுந்து தன்னுடைய உயிரை விட்டது. தன் கேள்வி 2 உயிர்களை பழிவாங்கிவிட்டது என்று மிகவும் வேதனையுடன் கிருஷ்ணரிடம் சென்று நடந்ததை கூறினார் நாரதர். சரி, இந்த முறை நீ வடக்கு திசையில் ஓர் வீட்டில் அழகிய ஆண் குழந்தை பிறந்துள்ளது. நீ அதனிடம் சென்று கேள் என்றார். முன்பு நடந்தது போலவே இம்முறையும் நடக்காது என ஆறுதல் சொல்லி அனுப்பினார். நாரதரும் அந்த வீட்டை சென்றடைந்தார். அந்த சீட்டை சென்றடைந்ததும் அந்த குழந்தையை பார்த்து தன் கேள்விதனை தயக்கத்துடன் கேட்டார் நாரதர். அந்த குழந்தை சொல்லியது, தேவரிஷியே, குப்பை மேட்டில் புழுவாக இருந்த என்னை தங்களின் அருட்பார்வையால் புறாவாக்கினீர்கள். புறாவாக இருந்த என்னை மீண்டும் தரிசனம் தந்து உயர் குலத்தில் நீங்கள் என்னை பிறக்க வைத்தீர்கள். தற்போது மீண்டும் எனக்கு நீங்கள் நேத்திர தீட்சை அளித்து என்னை தேவனாக்கியுள்ளீர்கள். இந்த 3 பிறவிகளிலுமே தங்களின் அருளே எனக்கு கிடைத்த வரப்பிரசாதம். என்னை வாழ்த்தி விடை கொடுங்கள் என தேவலோகம் சென்றது அந்த குழந்தை. நாரதர் இதை நன்றாகவே தெரிந்து புரிந்து கொண்டார். குருவின் அருட்பார்வை நமக்கு எப்படி கிடைக்கும், எப்போது கிடைக்கும், யார் மூலம் கிடைக்கும் என்று தெரியாது. நாம் செய்த நற்பலன்களின் விளைவாகவே நம்முடைய குரு பார்வை நமக்கு கிடைக்கும். அவர் மீது நம்பிக்கை வைத்தால் மட்டுமே குருவின் பார்வை நமக்கு கிடைக்கும். நாம் செய்த புண்ணிய பாவங்கள் கணக்கை வைத்துதான் நாம் செய்வது எல்லாமே நடக்கும். முற்காலத்தில் எப்படி இருந்தோம், பிற்காலத்தில் நாம் எப்படியாக இருக்கப் போகிறோம் என்று நமக்கு தெரியாது. நம்மை படைத்த ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் நாம் இருக்கும் வரை எல்லோவற்றுக்குமே நல்லது மட்டுமே செய்வோம். எதிர்காலமாக இருக்கட்டும், நிகழ்காலமாக இருக்கட்டும், நமக்கு நன்மை மட்டுமே நடக்கும்படி செய்வோம். உனக்கான சோதனை காலம் முடிந்துவிட்டது. ஏமாற்றங்கள், விரக்தி என எதிர்மறையாய் உன்னை சூழ்கின்றது என்று நினைக்கிறாயா? நீ கவலை கொள்ளாதே. இருளில் இருந்துதான் உதயம் பிறக்கும். அதை போலவே நேர்மறை தெரிவதுதான் உன்னிடத்தில். பௌர்ணமி, அமாவாசை என 2மே உலக மனிதனின் வாழ்க்கையை சொல்லும் மிக பெரிய உதாரணம். பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வருகிறதா அல்லது அமாவாசையிலிருந்து பௌர்ணமியாய் என்று நினைத்து நிர்ணயித்து சொல்ல முடியாது. 2மே ஒரே கால கணக்கு தான், வளர்ப்பிறை தேய்பிறை என்று. அவற்றைப் போலவே மனிதன் முன்னேறுகிற காலமும் இருக்கும், சறுக்கின்ற காலமும் இருக்கும். 2மே ஒன்றுதான். எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு. அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கிறது. உன் வழிகள் கண்டும் நான் எப்படி அதை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பேன்? எல்லாம் நன்மைக்கே. என்னை நம்பு. உன் நம்பிக்கையும் பொறுமையும் உன்னுடைய வாழ்க்கையை வெற்றி என்ற திசையில் நிச்சயமாகவே பயணிக்க வைக்கும். உன் அப்பா நான் சொல்கிறேன் அல்லவா, நல்லது நடந்தே தீரும்.
எந்த நொடியும் மாற்றம் வரும். நீ கவலைப்படாமல் இரு. உனக்கான வழி பிறந்து விட்டது. உனக்கென்று மூடப்பட்ட கதவுகள் எல்லாம் இப்போது தானாக திறக்கப் போகிறது. இனி எல்லாமே சுபமாக நடக்கப் போகிறது. இது போதே உனக்கு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது. தேவையில்லாமல் நீ உன்னை வருத்தி கொள்ளாதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டு இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றி கொண்டிருக்கிறேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். உனது எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறப் போகிறது. எல்லாம் தவறாக நடக்கிறதே, என்ன செய்வது என்று நினைக்காதே. நிதானமாக யோசித்து செயல்படு. அவசரப்படாமல் பொறுமையாக இரு. உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து நீ கவலைப்படாதே. எல்லாமே நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் உன் நம்பிக்கையை எல்லாம் கெடுத்தார்களோ, அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் போகிறாய். கவலைப்படாமல் இரு. நான் இருக்கிறேன். உனக்கு கோபம் வேண்டாம். உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்பேன். என் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது. அதனால் கலங்காதே. அனைத்துமே பொடி பொடியாக போகிறது. உன்னுடைய மனம் தெளிவாகும் நேரம். இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறும் நேரம். என் செல்ல பிள்ளையான உனக்கு எந்த குறையும் ஏற்படாமல் நான் உன்னை பாதுகாப்பேன். உனது வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு. நல்லதே நடக்கும் உனக்கு. நீ முதலில் உன்னை நீ அறிந்து கொள். உலக வினை தன்னாலே நடைபெறும். நான் நடத்துவேன். நான் நடத்தி காமிப்பேன். நான் நடத்தி கொண்டும் இருக்கிறேன். நீ சாட்சியாக மட்டும் இரு. நான் எப்பொழுதுமே உன்னிடம் கூறிக்கொண்டே இருக்கிறேன். எதிலுமே முன் நிற்காதே. உடல் என்றால் நோய் வரும், மூப்பு வரும், மரணம் வரும். இது நிரந்தர உண்மை. எப்போதுமே உள்ளது. மாற்றமே இல்லாதது. இந்த உண்மையை நாம் மறுதலிக்கும் போது துன்பப்படுகிறோம். உண்மைக்கு எதிராக உலகம் இருக்க வேண்டும் என்று நம் எதிர்பார்ப்பு நமக்கு துன்பத்தை தான் தருகிறது. நீங்கள் சரண் செய்ய வேண்டிய எதுவும் ஏற்கனவே இறைவனுடையது அல்லவா? ஆனால் உங்களுடையது என்று நீங்கள் நினைக்கும் எதையும் விட்டுவிடுங்கள் என்றே நான் சொல்வேன். எதையாவது நீங்கள் இறுக பற்றி கொண்டிருந்தால் கொஞ்சம் தளர்வாக்குங்கள். தளர்வதே சரணாகதி. வேறு எதுவுமே இல்லை. உங்கள் மனதை ஏதாவது உறுத்தி கொண்டிருந்தால் அந்த கவலையை சரண் செய்வதே சரணாகதி அடைவது. இது ஆகுதி போலத்தான். ஆகுதி என்பது என்ன? ஆகுதி என்பது யாகத்தீயில் பிரார்த்தனையுடன், நம்முடைய பிரார்த்தனையுடன், வேண்டுதலுடன் போடப்படும் பொருட்கள்தான் ஆகுதி. எனவே உங்களை என்னை உறுத்தி கொண்டிருந்தாலும் அல்லது உங்களிடம் கவலை இருந்தாலும் அதை ஆகுதியாக கருதி இறைவனிடம் நீங்கள் அளித்து விடுங்கள். எதை உங்களால் சமாளிக்க முடியவில்லையோ, எது உங்களுக்கு பாரமாக இருக்கிறதோ, எதை சுமப்பதால் நீங்கள் சோர்வடைந்து இருக்கிறீர்களோ அதை அப்படியே போட்டுவிட்டு சென்றால் போதும். அந்த யாகத்தீயில் போட்டு விடுங்கள். சரணாகதி என்பதன் பொருள் இதுதான். இல்லை என்றால் சரணாகதிக்கு என்ன இருக்கிறது? உங்கள் உடம்பு என்பது இறைவனுடையது. உங்கள் மனம் கூட இறைவனுடையது தான். எல்லாமே இறைவனுடையது. ஆனால் இது உங்களுடையது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். எனவே எல்லாமே போகட்டும். இறுக்கம் தளர்ந்து புன்னகை செய்தால் போதும். எல்லாமே சாதாரணமாகிவிடும். எங்களுடைய கவலைகள் எல்லாமே இந்த யாக குண்டத்தில் போட்டு எரிப்பது போல எரித்து விடுங்கள். எல்லாவற்றையுமே கடவுள் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இருங்கள். விதியை வெல்லவும் அதன் பிடியிலிருந்து விலகி நிற்கவும் இரு வழிகளே உண்டு. ஆன்மா விதியால் கட்டுப்படுவதில்லை என அறிதல் ஒரு வழி. இறைவனிடம் முழுமையாக சரணாகதி அடைந்து நிற்பதுதான் மற்றொரு வழி. நீங்கள் எந்த வழியில் போகப் போகிறீர்கள் என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். நான் சொல்வதை சொல்லிவிட்டேன். பிறகு உங்களுடைய முடிவுதான்.